ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கிறோம், ஆனால் ஒன்றுமே என் வாழ்க்கையில் நடக்கலையே, என்ன ஆண்டவரே ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் நடக்க மாட்டேங்கி, நான் உடைஞ்சு போயிடுறேன்ப்பா, எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களான்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து நாம் யோசிக்கிறவர்களாக ஜெபிக்கிறவர்களாக, ஆண்டவரே என்னிடத்தில் என்ன பாவம் இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவர்களாக கூட நாம் காணப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நீ நினைத்தது நிச்சயமாய் நடக்கும். இனி அதில் தடைப்படாது, நிச்சயமாகவே உன்னுடைய காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன்னு சொல்லுகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இந்த நாளில் நம்ம நினைத்திருக்கிற காரியம் கொஞ்சம்தான், ஆனால் அவர் நமக்கு செய்ய போவதோ அதிகமான காரியங்களாய் காணப்படுகிறது. எந்த காரியத்தை நாம் நினைத்தாலும் அந்த காரியத்தை அவர் சித்தமான நேரத்திலே சரியாய் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் பாடுபட்டு உபத்திரப்பட்டு நெருக்கப்பட்டு கலங்கி நிற்கிறீங்க இல்லையா? ஆண்டவர் இன்றைக்கு தான் உங்களை பார்த்து சொல்ல, நீ நினைச்ச காரியத்தை நடத்தி கொடுக்க போகிறேன், நீ பயப்படாத, நீ சோர்ந்து போகாத, என் வாழ்க்கையில் மட்டும்தான் இப்படி இருக்குன்னு சொல்லி நினைக்கிற இல்லையா? அப்படி நினைக்காத, நான் இன்றைக்கி உனக்கு செய்ய போகிறேன். நீ நினைக்கிறதுக்கு மேலான காரியங்களை நான் செயல்படுத்த போகிறேன். ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியினால இந்த நாளில் அவர் உங்களை விசாரித்து காரியத்தை வாய்க்க பண்ணும்படியாய் வந்திருக்கிறார். அதனால் ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவர் கரத்தில் என்ன செய்யணும், நம்ம அடங்கி இருந்திருக்கிறோம். இந்த நாளில் அநேக காரியங்களை அடங்கி இருந்திருக்கிறோம், சோர்ந்து போயிருக்கிறோம், மனம் உடைந்து போயிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ நினைச்ச காரியத்தை நான் செய்ய போகிறேன். நீ நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் மேலாகவே கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் நான் இருக்கிறபடியினாலே உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உன் கணவனுடைய வாழ்க்கையில், உன் பெற்றோருடைய வாழ்க்கையில், இந்த நாட்களில் உன் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில், உன்னுடைய பிஸ்னஸில் நான் இந்த நாட்களில் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். நீ பயப்படாத, நிச்சயமாகவே நீ வேண்டிக் கொள்வதற்கு மேலான காரியங்களை நான் உன்னதத்திலிருந்து உனக்கு செய்து உன்னை ஆசீர்வதித்து கனப்படுத்துவேன். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலும் உடைய தூத சேனைகள் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திற்காய் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாளிலும் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை நீர் அவருடைய குடும்பங்களிலே செய்து நீர் அவர்களை கனப்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளில் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு யாவையும் தந்தடி உன் ஆலோசனை நிறைவேற்றுன்னு சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுடைய ஆலோசனைகள் அனைத்தையும் நிறைவேற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.